Hi friends, Assalamu alaikum. Welcome back to Farhani's Kitchen. எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் சிக்கன் கப்ஸ் ஒன்று எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதோட நீங்களும் எங்களோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே வாங்க இது எப்படி செஞ்சு கொள்கிறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். எங்கள்கிட்ட இந்த சிக்கன் கப்ஸை செஞ்சு கொள்கிறதுக்கு நான் இன்றைக்கி மயோனிஸ் எடுத்துக்கிறேன், மாவு எடுத்துக்கிறேன், கொச்சிக்கத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், நச்சிரம்தூள், கோழி, உப்பு, முட்டை, பட்டர், கிரேட் பண்ணி கொண்ட வெள்ளை வெங்காயம், கிழங்கு, வெங்காயம், மொசரல்லா சீஸ் இவ்வளவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாகும். சிக்கன் கப்ஸை செஞ்சு கொள்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு பவுல் ஒன்றில் 500 கிராம் மாவு போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் பட்டரும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளணும். முட்டை உண்டையை முடைச்சி ஊற்றிக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கையால் இப்படி நல்லா பிணைஞ்சி எல்லாம் ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வரத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா சாஃப்ட் டோண்டாக பிணைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா இதை மாதிரி நாங்கள் போடுற இன்னும் புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எளிமாகும். மாவை இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் டோண்டாக பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி பிணைஞ்சு கொண்ட மாவுக்கு மேலால் ஆயில் கொஞ்சம் பூசிட்டு இது ஒரு பொலித்தீன் ஒன்றால் கவர் பண்ணி 1/2 அன் ஹவர் வச்சு ரெஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். 1/2 அன் ஹவருக்கு பிறகு பார்ப்போம் எங்கிட்ட இந்த டோவை வச்சு எப்படி சிக்கன் கப் செஞ்சு கொள்கிறேன்ட்டு. வாங்க நாங்கள் இப்போ எங்கள்ட சிக்கன் கப்ட்டு சம்பளம் செஞ்சு கொள்கிறேன் எப்படியான்னு பார்ப்போம். பேன் ஒன்று அடுப்பில் வச்சு பேன் ஹீட் ஆக போக்கில் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் ஹீட் ஆக போக்கில் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கிரேட் பண்ணிக்கொண்ட கார்லிக்கையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கார்லிக்கையும் லைட்டாக சோட்டியாக கொண்டு வரப்போக்கில் பெரிய வெங்காயம் 2 காய் எடுத்து அதை சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கொள்ளணும். அதுக்கே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளணும். வெங்காயம் லைட்டாக இப்படி சொட்டையாக கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதை சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி வச்சிக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு 2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்ளணும். கொச்சிக்கத்தூள் 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு கரம் மசாலா 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். நச்சிரம்தூள் 1/2 டீஸ்பூன். அதுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கொண்டு பெல் பெப்பர் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட பெல் பெப்பர் இல்லாட்டி உங்களுக்கு கறிக்கொச்சிக்காவும் இப்படி வெட்டி போட்டுக்கொள்ளும். மயோனிஸ் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். 2 நிமிஷத்துக்கு பிறகு இதுக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் 2 காய் கிழங்கு எடுத்து அதை பாயில் பண்ணி இப்படி பாக்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. உப்பு போதாட்டி உப்பு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ என் சாம்பார் ரெடி ஆகிட்டு நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். 1/2 அன் ஹவருக்கு பிறகு எங்களோட சிக்கன் கப்ஸோட டோ இப்படி இருக்குது. வாங்க இதை வச்சு இப்படி நாங்கள் சிக்கன் கப்ஸ் செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட டோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குது.
வாங்க இதை எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். சிக்கன் கப் செஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களுக்கு மாவை ரொட்டி மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நான் ரொட்டியை செய்கிற டேபிளுக்கு மாவு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இப்படி நாங்கள் ரெஸ்ட் பண்ணி கொண்ட டோவை எடுத்து இதை கொஞ்சம் இப்படி லைட்டாக பிணைஞ்சிட்டு நான் இதை சின்னதாக உடச்சி எடுத்துக்கொள்கிறேன் எங்களுக்கு ரொட்டியை செஞ்சுக்கொள்கிறதுக்கு. இப்படி சின்னதாக உடச்சிக்கொள்கிற போல் ஒன்றா எடுத்து நான் இதை ரொட்டி மாதிரி செஞ்சுக்கொள்கிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு ரொட்டி மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி பெருசாக ரொட்டி மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நான் இதை கட்டரவுண்டு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு கட்டரவுண்டு எடுத்து இதால் சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த கட்டரால் சின்னதாக கட் பண்ணுற ரொட்டியை நான் இப்படி கப் கேக் ட்ரே ஒன்று எடுத்து அதில் கப் மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் இப்படி சின்னதாக கட் பண்ண போக்கில் உங்களோட கப் கேக் ட்ரேட சைஸுக்கு கட்டரவுண்டு எடுத்து கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் உங்களோட கப் கேக் ட்ரேட கப் சைஸுக்கு உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். உங்களையும் பார்த்தா விலங்குதாய்க்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது மிச்சம் கனமும் இல்லாமல் மிச்சம் மெல்லிசியும் இல்லாமல் கணக்கான சைஸுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு கப் கேக் ட்ரேயில் வச்சு அதை கப் கேக் ட்ரேட கப் சைஸுக்கே செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி கப் கேக் ட்ரேயில் வைக்கிற எல்லா கப்புக்கும் ரொட்டியை வெட்டி செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கும் எங்களோட இந்த சிக்கன் கப்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த மாதிரி கப் கேக் ட்ரே ஃபுல்லாக செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி கப் ஷேப்புக்கு செஞ்சு கொண்ட ரொட்டிக்கு மேலால் நாங்கள் செஞ்சு கொண்ட சம்பளால் கொஞ்சமாக வச்சுக்கொள்ளணும். இப்படி எல்லா கப்புக்கும் சம்பளம் வச்சுக்கொள்ளணும். அதுக்கு மேலால் சின்னதாக கிரேட் பண்ணி கொண்ட மொசரல்லா சீஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுறேன். இந்த மாதிரி எல்லா கப்புக்கு மேலாலேயும் மொசரல்லா சீஸ் போட்டு எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு மேலால் சின்னதாக கட் பண்ணி கொண்ட பாஸ்லி கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுறேன். உங்கள்கிட்ட பாஸ்லி இல்லாட்டி உங்களுக்கு கொத்தமல்லி இலை கொஞ்சமும் இப்படி சின்னதாக கட் பண்ணி போட்டு செஞ்சு கொள்ளையிலும். இப்படி செஞ்சு கொண்ட எங்களோட சிக்கன் கப்ஸை நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். வாங்க பேக் பண்ண போகிறேன் எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். 180 டிகிரியில் அவனை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு செஞ்சு கொண்ட சிக்கன் கப் கேக் ட்ரே அவனில் போட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்ச சிக்கன் கப்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. இந்த ரமதானுக்கு நீங்களும் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.